தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் டெக் தலைவாஸ். ஸோ ரெண்டு டைலாக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா? எஸ். ஸோ டெக் தலைவாலிருந்து திரும்ப வந்து தமிழ் டெக்கே வந்துட்டோம். நீங்கள் சொல்கிறது என் காதில் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது. பட் இருந்தாலுமே இனிமேட்டு வரக்கூடிய எல்லா வாரங்களிலுமே உங்களுக்கு சண்டே கம்பல்சரி மிஸ் பண்ணாமல் தமிழ் டெக் பிரைம் நியூஸ் இல்லை டெக் நியூஸ் வந்து கம்பல்சரி நம்மளுடைய தமிழ் டெக் சேனலில் வந்துடும். சரிங்களா? ஆனால் டெக் தலைவால நாங்கள் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி யோசிக்காதீங்க. அதில் நிறைய விதமான பிளான்ஸ் இருக்குது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் சீக்கிரமாக அதை பற்றி என்னன்றது உங்களுக்கு நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ இனிமேட்டு வாரம் சும்மா பயங்கரமான நியூஸ் எல்லாம் வழக்கம் போல நம்ம தமிழ் டெக் சேனலில் வந்து கொண்டு வரலாம். இந்த நியூஸ்க்கு தமிழ் டெக் பிரைம் நியூஸ்னே வச்சிடலாமா, இல்லை தமிழ் டெக் நியூஸ் வச்சிடலாமா, இல்லை என்ன பேர் வைக்கலாம், அந்த பேரையும் நீங்கள் தான் வந்து சஜஸ்ட் பண்ண போறீங்க. நல்ல பேர் யாரை சஜஸ்ட் பண்றீங்க, எனக்கு பிடிச்சிருக்கிறது எதுவோ அது யார் கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் கிவ் அவே காத்துக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீக் பிரைம் நியூஸ்ல. ஸோ வாங்க புத்தம் புது பொலிவுடன் நம்மளுடைய தமிழ் டெக் நியூஸ் இப்போதைக்கு பேர் வச்சுக்கலாம், நம்மளுடைய பிரைம் நியூஸ்க்குள்ள போகலாம். ஸோ இன்றைய முதல் டெக் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் ஃபோன் ஒன்னுடைய ப்ரைஸிங்கை ஏற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 33,000 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இப்போ 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி 34,000 ரூபாய் சொல்கிறாங்க. காம்பரோடைய ப்ரைஸிங் ஏறிடுச்சு, டாலர் அண்ட் இந்தியன் ரூபாயுடைய மதிப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படி இப்படின்றத போலலாம் சொல்லியிருக்காங்க. பட் இந்த காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகம் மாதிரி தான் இருக்குது. என்னுடைய ரிவ்யூ இன்னும் வந்து டெஸ்டிங் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு யாராச்சும் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிங்க, அர்ஜென்ட்டாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். எங்களுடைய ரிவ்யூ நான் வந்து கொண்டு வந்துடுறேன். ஏன் ரிவ்யூ லேட் ஆகுதுன்னு அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவங்க அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. போன வாட்டி ஒரு ரிலீஸ் பண்ணாங்க, அதில் நிறைய பக் இருந்தது. இப்பயும் ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இதுலயும் 1-2 பக் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அப்டேட் காட்சி என்ன எப்படி இருக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டு சீக்கிரமாவே உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரிவ்யூ வந்து கொண்டு தரேன். சரிங்களா? Realme அவங்க எப்பவுமே பண்ற அதே விஷயத்தை திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. Realme 9i அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் என்கிட்டயும் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அமைச்சிருக்காங்க, வந்திருக்கு. பட் நான் அன்பாக்சிங்கும் பண்ணல, கவரேஜும் ஒன்றும் பண்ணல. ஏன்னா அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவன் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே அண்ணன் தம்பிங்க 4 பேர், நார்ஜோவில் ஒருத்தர், நீங்கள் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒன்று கேமராவை மாற்றுறாங்க, பேக்கில் டிசைன் மாற்றுறாங்க, மற்றபடி எல்லாமே அதே தாங்க. ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை விற்று தள்ளுணுன்ற காரணத்துக்காக மட்டுமே லான்ச் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போதைக்கு வாங்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆப்பிள் iPhone 14 சீரிஸ் உடைய லான்ச் கிட்டத்தட்ட செப்டம்பர் 7ஆம் தேதி இருக்கும் அப்படின்றது போல ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த லீக் உண்மையாகும் பட்சத்தில் நம்ம iPhone 14 சீரிஸை பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 14 சீரிஸில் தான் முதல் முறையாக நாச் இல்லாமையும் ஒரு ஃபோன் வரும் அப்படின்றத போல ஒரு ரூமர் இருக்கு. பட் அது உண்மையானு தெரியாது. இல்லை நாச்சை மட்டும் இன்னும் கொஞ்சம் சின்னஸ் பண்ணிட்டு நாங்கள் 15% சின்னஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. ஐ எம் எக்ஸைட்டட். லெட்ஸ். இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 8 யூடியூப் சேனல்ஸை பிளாக் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. அதில் 1 பாகிஸ்தான்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் இந்தியாவில் வந்து தடை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எதனால் அப்படின்னு பார்த்தா, இவங்க இந்தியாவுக்கு எதிராக ப்ரொபகண்டாவை வந்து அதிகமாக வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஹேட், ஒரு நாட்டுக்கு எதிராக வந்து ஒரு வெறுப்பு உண்டாக்குறது, கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு வெறுப்பு உண்டாக்குறது, அண்டு ஒரு சில ரிலிஜன்ஸ்க்கு மத்தியில் வந்து சண்டை உருவாக்குறது, வெறுப்பு உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அண்ட் இந்த சேனல்லாம் சும்மா சின்ன சேனல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. மொத்தமாக இந்த சேனல்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 85 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாங்க. வியூஸ்ன்னு பார்க்கும்போது 114 கோடி வியூஸ். தமிழ்லேயும் இந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்பில் ஒரு சூப்பர் அப்டேட் வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் மெசேஜ் நம்ம தெரியாமல் டெலிட் பண்ணிடுறோம் பார்த்தீங்களா? ஐயோ டெலிட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி யோசிக்கும் போது திரும்ப அண்டுன்னு ஒரு ஆப்ஷன் வருமா கொஞ்சம் நேரத்துக்கு. நம்ம வேணும்னா டெலிட் பண்ண மெசேஜ் தெரியாமல் பண்ணிட்டோம்னா அண்டு பண்ணிக்கலாம் அப்படின்றது போல சொல்கிறாங்க. மத்திய பிரதேஷில் மொபைல் வெடிச்சிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மொபைல் பிளாஸ்டிங் ஸ்டோரியை பற்றி கேட்குறோம். பட் எந்த மொபைல் என்ன என்ற தகவல்லாம் வந்து வரல. ஆக்சுவலி அந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து உப்பிடிச்சு நல்லா யூஸ் பண்ணி அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து சர்வீஸ் சென்டர் வந்து மொபைல் ஷாப்பில் கொடுத்துருக்காரு. அவர் அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது மொபைல் அப்படியே வெடிச்சிருச்சு. நல்ல வேலை யாருக்குமே எந்த ஒரு சேதமும் ஏற்படலை, எதுவுமே நடக்கல. வெடிச்ச உடனே அப்படி போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறேன், மொபைல் அந்த மாதிரிலாம் வந்து உப்பிடிச்சு பேட்டரி அது இதெல்லாம் தான் சர்வீஸ் சென்டரில் கொடுங்க. நீங்களாக எதுவும் பண்ணிக்காதீங்க, அதிகமாக யூஸும் பண்ணாதீங்க. எங்கிட்டையும் ஒரு எல்இடி லைட் நான் வந்து என்னுடைய ஸ்டுடியோ டூர் போட்டேன்ல, ஐ பட்டனில் கொடுக்குறாங்க, செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேட்டரி இவ்வளோ பெருசு உப்பி இருக்குது. இன்னும் இங்கே தான் இருக்குது. நாங்களும் அப்புறப்படுத்தணும். இந்தியாவில் வியரபிள் மார்க்கெட் ஷேர்ஸ் எந்தெந்த பிராண்ட் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்ததில் பார்த்தீங்கன்னா போட் வழக்கம் போல் வந்து டாப்பில் இருக்காங்க. பட் போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் வந்து கம்மியாக தான் இருக்குது. 2வது இடத்துல நாய்ஸ் இருக்காங்க. 3வது இடத்துல OnePlus இருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு கொஞ்சம் இருக்கக்கூடிய பிராண்ட் OnePlus ஒன்று இருக்குது. அடுத்ததாக ஃபயர் போல்ட்னு சொல்லி ஒரு புது பிராண்ட் உள்ள வந்திருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா Realme இருக்காங்க. வியரபிள்ஸ் அப்படின்னா இது TWS மற்றும் வாட்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து. சரிங்களா?
இன்றைய ஆட்டோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியா இப்போ கொச்சியில் இந்தியாவிலேயே ரொம்ப வேகமான ஒரு சார்ஜிங் சென்டரை வந்து நிறுவிக்கிறதா சொல்கிறாங்க. 240 வாட் ஹவருக்கான சார்ஜிங் இதில் இருக்குது. அவங்களுடைய ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா EV6 ஒரு கார் லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து இதை சப்போர்ட் பண்ணுறது போல சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் தான் வேகமான சார்ஜிங் வந்து வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 155 வாட் ஹவருக்கான சார்ஜிங். ஹுண்டாயுடைய சப் பிராண்ட் தான் கியா. ஸோ தனித்தனியாக வந்து நினச்சிக்காதீங்க, ரெட்மி, எம்ஐ, போக்கோ மாதிரி தான். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட அதுதான். சாம்சங்கை நிறைய இடத்துல நம்ம கழுவி ஊற்றினாலுமே, ஏன்டா HD கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க, இது கொடுக்குறேன்னு திட்டிகிட்டே இருந்தாலுமே ஒரு விஷயத்தில் பாராட்டும். அது இப்போ ரீசெண்ட் டைமில் இதை நல்லாவே வந்து பண்ணுறாங்க, அப்டேட்ஸ். மற்ற நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் இதுதான், எல்லாருமே பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்த கேலக்ஸி S8 சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்டேட் வந்து போன வருஷம் மே 21 லாஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. Android 9 தான் இருக்குது, அதில் வந்து செக்யூரிட்டி அப்டேட்லாம் வந்து கொடுத்து முடிச்சிருக்காங்க. பட் அந்த லாஸ்ட் அப்டேட் கொடுத்ததில் ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது. GPS வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்றது போல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்ததுனால அந்த ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அப்ராக்சிமேட்லி 1 இயர் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஒரு ஃபிக்ஸ் கொடுத்தது 5 வருஷம் பழைய மொபைலுக்கு குட். ஸோ எல்லா பிராண்டுமே அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷமாச்சு சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கான காரணம் இதுதான். இந்த நியூஸ் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐஃபோனில் ஜென்ரலி நமக்கு சேஃப்டி இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும்னு சொல்லிடுவோம் இல்லையா. பட் ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ரிசர்ச்சர் ஐஃபோன்லையுமே மெட்டா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் தனியாக இந்த எல்லா ஆப்புமே நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கான அப்ரூவல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஆப் ப்ரௌசரில் என்னென்ன டைப் பண்ணுறீங்கன்றது எல்லாத்தையுமே அது நோட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. திஸ் இஸ் ரியலி பேட். ஏன்னா இன்ஆப்பில் நம்ம டைப் பண்ணுற எல்லா விஷயங்களும் தெரியுதுன்னா எல்லாமே யூசர் நேம், பாஸ்வேர்டு, A to Z எல்லாத்தையுமே அவங்க ட்ராக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதுவும் ஐஃபோனில் நாங்கள் ட்ராக்கிங்கே வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம்னு சொல்கிற இடத்துல திஸ் இஸ் ரியலி பேட். சாம்சங் கேலக்ஸி S23 சீரிஸில் அல்ட்ரா மாடலில் 200 மேப்ஸ்லுக்கான கேமரா இருக்கும்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டால் நானும் இப்போ S22 அல்ட்ரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 200 மேப்ஸ் எல்லாம் தேவை கிடையாதுங்க. இருக்கிற கேமராவை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், சாஃப்ட்வேர் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், நல்ல வீடியோ எப்படி எடுக்க வைக்கலாம், இதை பண்ணாலே போதும். 200, 300லாம் தேவையே கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து வரக்கூடிய M2 Pro சிப் இருக்கு இல்லைங்களா, மேக்புக் ப்ரோவில் 3 நானோமீட்டர் டெக்னாலஜியில் இந்த சிப்பை வந்து TSMC இந்த வருஷம் கடைசிக்குள்ளாக வந்து உற்பத்தி ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 3nm. நான் M1 Pro வச்சுருக்கேன், டெஸ்டிங் நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இது M2 Pro இன்னும் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்க போகுது, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. பட் காம்படிஷன் இஸ் ஆல்வேஸ் குட். இன்றைய சயின்ஸ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாப்பாட்டில் தினமும் 1 கிராம் அளவு உப்பை கம்மி பண்ணாலே அப்ராக்சிமேட்லி 9 மில்லியன் ஹார்ட் அட்டாக் கேஸை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சைனாவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சைனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஜென்ரலி உப்புல ஏகப்பட்ட பாலிடிக்ஸும் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்களும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நம்ம எடுத்துக்கிறதன் மூலியமாக நம்ம நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம். மஹேந்திரா இன்க்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு EV பிளாட்ஃபார்மை வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் தான் வரக்கூடிய எல்லா EVஸும் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இவங்க வோல்க்ஸ்வாகன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி EV வெஹிக்கல்ஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா XUV E8, XUV E9 XUV சீரிஸ் இது. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா BE சீரிஸ்னு ஒன்று இருக்குது. இது பார்ன் எலக்ட்ரிக்காக என்னன்னு நீங்களே வந்து வச்சுக்கோங்க. BE05, 07, 09 அப்படின்றது போல் மொத்தமாக ஒரு 5 காரை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் காமிச்சிருக்காங்க. பட் இன்னும் லான்ச் ஆகிறதுக்கு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் மினிமம் வந்து ஆகிடும். பட் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா ப்ரோட்டோடைப் அப்படின்னும் போது நார்மலாக ப்ரோட்டோடைப் மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமாக ரோடுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க கிளைம் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்பவே ஜாஸ்தி. 60 to 80 கிலோ வாட் ஹவருக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் 30 மினிட்ஸில் 80% ஆஃப் த சார்ஜிங் வந்து ஏறும்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஹியூஜ். ஏன்னா அவங்க கிளைம் பண்ணுறது 500 கிலோமீட்டர் வரும்னு சொல்கிறாங்க ஒரு சார்ஜில். 30 நிமிஷத்தில் உங்களால் 80% சார்ஜ் பண்ண முடிஞ்சா நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன் ஃபஸ்ட்டு. சூப்பரான ஒரு நியூஸ். என்னன்னா, நியூஸ் நடந்தால் நல்லது, பட் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். யூரோப்பில் எப்படி வந்து வரக்கூடிய எல்லா மொபைல் ஃபோனுக்கும் இன்க்ளூடிங் ஆப்பிள் ஐஃபோன்ஸ்க்கும் சேர்த்து எல்லாமே டைப் சி மட்டும்தான் யூஸ் பண்ணுன்றது போல் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்களோ, இந்தியாவிலையும் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை போடலாமான்றதுக்கான டிஸ்கஷன் வந்து சீக்கிரமாகவே நடக்க போகிறதா சொல்கிறாங்க. சூப்பரில் எல்லா ஃபோனுக்கும் ஒரே டைப் சி தான் போடு, டைப் சி மட்டும்தான் அப்படின்னு. அது ஃபோனுக்குன்னு இல்லை, எல்லா டிவைஸ்க்கும் டைப் சி கொடுக்க சொல்லுங்கப்பா, பெரிய பிரச்சனை தீரும். எல்லா சார்ஜரு, கேபிள் எல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
VLC-யை இந்தியாவில் அஃபிஷியலி பேன் பண்ணிட்டு தான் ஒரு சில நியூஸஸ் வந்தது. நானும் ட்விட்டரில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா VLC-யை ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணலிங்க, நீங்கள் வேணால் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆக்சஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து பிளேயர் வந்து யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே இல்லைன்றது போல் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இன்னுமே நிறைய இடங்கள் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மீடியா பிளேயரை யூஸ் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வார நியூஸ்லேருந்து வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Q&A, அதாவது வந்து ஒரு Q&Aன்றதை விட 3 கொஷின்ஸை வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கான கேள்வி எதுவாக இருந்தாலுமே ஆஸ்க் டிடி அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணலாம். பட் போக போக வந்து மாற்றிக்கலாம். சரியா? ASKTTன்னு சொல்லி போட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில், ட்விட்டரில் மற்ற இடங்களெல்லாம் இல்லை, நம்ம வீடியோலேயே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேள்விகள் தாராளம் வந்து கேட்கலாம். மினிமமாக ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின், வித்தியாசமான கொஷின் இல்லை ரிப்பீட்டடான கொஷின்ஸ் யாருக்காச்சும் இருந்ததுன்னா அந்த கொஷினுக்கு நெக்ஸ்ட் வீக் சண்டே நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கேள்விகள் எதுவாக இருந்தாலும் யூஸ் திஸ் ஹேஷ்டாக் கமெண்ட். இன்றைய அடேங்கப்பா நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரப்போதான். ஒரு வாரமாக பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லேயும் இனிமேட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துடும் அப்படின்றது போல் ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ரியலி பேட் நடக்கும் பட்சத்தில். ஏன்னா ஆப்பிள் ஆல்ரெடி நிறைய லாபத்தில் தான் இருக்காங்க, நிறைய ப்ரைஸ் வச்சு தான் விற்கிறாங்க. அதுலேயுமே இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்மை பார்க்குறதுக்கு நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியும்? நமக்கு ஆண்ட்ராய்டு இருக்குது, அவ்வளோ. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஓலா அவங்களுடைய EV காரை நாங்கள் வந்து அன்வீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் வந்து ஃபோட்டோ மட்டும் ரெண்டர்ஸை மட்டும் காமிச்சிருக்காங்க. பட் 2024 நாங்கள் வந்து அறிமுகப்படுத்திடுவோம் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. அறிமுகப்படுத்திட்டோம். ஏன்னா ஏற்கனவே கொண்டு வந்த ஸ்கூட்டர்லேயே நிறைய விதமான கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் சால்வ் பண்ணி முடியல. கார் ஆம்பிஷன், நல்ல ஆம்பிஷன். பட் கொண்டு வரும்போது அதில் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் R&D எல்லாம் கரெக்டாக பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா வரவேற்கலாம், பிரச்சனையே இல்லை. இந்த வார டெக் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். நான் சொன்னது போலவே இந்த வாரத்துக்கான கேள்விகள் தாராளமாக கீழே கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு சஜஷன் எதுவாக இருந்தாலுமே சரி, தமிழ் டெக் நியூஸா, தமிழ் டெக் பிரைம் நியூஸா, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வாரத்துலேருந்து அந்த ஒரு டைட்டிலை வச்சு எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மீண்டும் நம்மளுடைய சேனல் தமிழ் டெக்லேயே டெக் நியூஸ் வந்து ஆரம்பிச்சிடும். இதற்கான உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் TT ஃபேமிலி மெம்பர்ஸ். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.